வணக்கம். இந்த வீடியோவில் பிஎஃப் பணம் மற்றும் ஓய்வூதியம் கிடையாது என்பது குறித்து இபிஎஃப்ஓ முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் பிஎஃப் பணம் மற்றும் ஓய்வூதியம் கிடைக்காது, எதன் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது, அதேபோல் தேதி குறித்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பிஎஃப் கணக்கில் உள்ள ஒரு சிறிய தவறு கூட எதிர்காலத்தில் பெரிய சிக்கலை உருவாக்கலாம் என்று எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ சமீபத்தில் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் பணியில் சேர்ந்த தேதி டேட் ஆஃப் ஜாயினிங் மற்றும் பணியிலிருந்து விலகிய தேதி டேட் ஆஃப் எக்ஸிட் ஆகியவற்றில் பிழைகள் இருந்தால் உங்கள் பிஎஃப் பணத்தை எடுப்பதிலும் மாற்றுவதிலும் அல்லது ஓய்வூதியம் பெறுவதிலும் தாமதம் அல்லது மறுப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பலரும் இந்த தேதிகளை சாதாரண தகவலாக எடுத்துக்கொள்பவர்கள். ஆனால் உண்மையில் இந்த 2 தேதிகளே உங்கள் முழு சேமிப்பு காலத்தை நிர்ணயிக்கும் முக்கிய அடிப்படைகள். உதாரணமாக 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியிருந்தால்தான் ஓய்வூதியத்திற்கு தகுதி கிடைக்கும். இந்த நிலையில் தேதிகளில் தவறு இருந்தால் நீங்கள் அந்த தகுதியினை இழக்கும் அபாயம் உள்ளது. அதேபோல் பிஎஃப் இருப்பில் கிடைக்கும் வட்டி கூட நீங்கள் எவ்வளவு காலம் பங்களிப்பு செய்தீர்கள் என்பதை பொறுத்தே கணக்கிடப்படுகிறது. எனவே தவறான தேதிகள் உங்கள் வருமானத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடும். இந்த சிக்கலை கருத்தில் கொண்டு இபிஎஃப்ஓ தற்போது பிஎஃப் கணக்கில் உள்ள விவரத்தை திருத்தும் முறையை எளிமைப்படுத்தியுள்ளது. உங்கள் யுஏஎன் ஆதார் இணைக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டிருந்தால் பெயர், பிறந்த தேதி, வேலைவாய்ப்பு தேதிகள் போன்றவை ஆன்லைன் மூலமாக எளிதாக திருத்த முடியும். பல சமயங்கள் கூடுதல் ஆவணங்கள் தேவையில்லை. ஆனால் உங்கள் பிஎஃப் பங்களிப்பு பதிவுகளுடன் இந்த தகவல்கள் பொருந்தி இருக்க வேண்டும். மறுபுறம் 2017க்கு முந்தைய கணக்குகள் அல்லது ஆதார் இணைக்கப்படாத யுஏஎன் கணக்குகள் இருந்தால் ஆன்லைன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் மூலம் மாற்றங்களை கோர வேண்டும். இதில் உங்கள் முன்னாள் நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியமாக இருக்கும். மேலும் ஆதார் இணைக்கப்படாத கணக்குகள் அல்லது உறுப்பினர் உயிரிழந்த நிலையில் வாரிசுகள் திருத்தம் செய்ய வேண்டுமானால் ஃபிசிக்கல் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் படிவத்தை நிரப்பி நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். பலருக்கு எழும் ஒரு முக்கிய சந்தேகம் என்னவென்றால், அவர்கள் வேலை செய்த நிறுவனம் தற்போது மூடப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்பதாகும். இதற்கும் இபிஎஃப்ஓ தீர்வு வழங்கியுள்ளது. நீங்கள் கூட்டு அறிவிப்பு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் படிவத்தை நிரப்பி அங்கீகரிக்கப்பட்ட அரசு அதிகாரி அல்லது வங்கி மேலாளரிடம் சான்றொப்பம் பெற்று தேவையான ஆதார ஆவணங்களுடன் நேரடியாக இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். இதன் மூலம் நிறுவனத்தின் உதவி இல்லாமல் கூட உங்கள் பிஎஃப் விவரங்களை திருத்திக் கொள்ள முடியும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் எளிது. யுஏஎன் போர்ட்டலில் லாகின் செய்து சர்வீஸ் ஹிஸ்டரி பகுதியில் உங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் மற்றும் டேட் ஆஃப் எக்ஸிட் சரியாக உள்ளதா என்பதை உடனடியாக சரிபார்க்க வேண்டும். ஏதேனும் பிழை இருந்தால் அதை உடனடியாக திருத்த கோரிக்கை அளிக்க வேண்டும். சிறிய தவறுதானே என்று அலட்சியம் காட்டினால் பிற்காலத்தில் உங்கள் சொந்த பணத்தை பெறுவதற்கே நீங்கள் பல தடைகள் சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக அவசர காலங்களில் அல்லது ஓய்வூதியம் பெறக்கூடிய நேரத்தில் இந்த பிழைகள் பெரும் சிக்கலாக மாறும். எனவே இப்போதே உங்கள் பிஎஃப் கணக்கை சரிபார்த்து தேவையான திருத்தங்களை செய்து வைப்பது மிகவும் அவசியம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.